அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பட்டா மட்டும் நம்மிடம் இருந்தால் அது சொத்துக்கான உரிமையாகுமா என்று. இதில் ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. பட்டா மட்டும் சொத்தினுடைய உரிமைக்கான ஆவணமாக இல்லை என்று பல நேரங்களில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நபருக்கான பெயரில் ஒரு சொத்து பட்டா பதிவேற்றம் மட்டும் இருந்து கணினி 11 என்று சொல்லக்கூடிய அந்த கணினி சிட்டா இருந்தால் மட்டுமே அந்த சொத்து அவருக்கானது என்று சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு எல்லாமே ஆன்லைனில் தான் பட்டா கொடுக்குறாங்க. ஆன்லைனில் என்ன வேணாலும் செய்ய முடியும். யார் நபருடைய பேரையும் கூட எந்த சர்வே நம்பர் சொத்துக்கு கூட சேர்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது சுப்பன் அப்படிங்கிற இடத்துல சுப்பையான்னு மாற்ற முடியும், முத்தன் அப்படிங்கிற இடத்துல முத்தையான்னு மாற்ற முடியும், முத்துங்கிறத முத்து கணேசன்னு சேர்க்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை இணையதளம் வழியாக பட்டா மாறுதல் விஷயங்களில் எதை வேணாலும் மிஸ்டேக்காக, எரராக, பை மிஸ்டேக்காக உண்மையிலே கூட நடக்கலாம், டைப் எரராக நடக்கலாம், அல்லது வாண்டடாக கூட நடக்கலாம். அப்போ அந்த பட்டா மட்டும் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கிரயம், செட்டில்மெண்ட்டு, ஒரு உயில் அல்லது ஒரு மார்க்கேஜ் அடமானம் அல்லது லீஸு ஒத்தி எதுவோ அந்த மாதிரி செய்யும்போது அது ப்ராம்ப்டான ஆவணமாக இருக்காது. அது ஆரம்பம் முதலே சட்டப்படி வாய்டு, செல்லா நிலையதாக இருக்கும். இதை எல்லாருமே அடித்தட்டு மக்கள் எல்லாருமே, பாமரர்கள், சாதாரண மக்கள் அனைவரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஆவணத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பட்டா மட்டும் அவர் பேரில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பி அதில் சொத்தின் பேரில் ஒரு டிரான்சாக்ஷனை செய்யக்கூடாது, பணத்தை கொடுக்கக்கூடாது, வேறு அடமானமாக வேறு விஷயங்களோ செய்யக்கூடாது. அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பருக்கு முதல்ல வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கணும், ஈசி போடணும். இந்த ஈசி போடும்போது என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறது தெரியும். பவர் கூட ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, ஏற்கனவே ஒத்தி வச்சுருப்பாங்க. ஒத்தி வச்சுருந்தா 12 வருஷம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும். யார்கிட்டையாவது அடமானம் வச்சுருப்பாங்க, அப்போ 12 வருஷம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பார்த்து, வேறு யாருக்காவது வங்கியில் அடமானம் ஆயிருக்கா, சொசைட்டியில் அடமானம், இது எல்லாம் இந்த சர்வே நம்பரை, வில்லங்க சர்டிஃபிகேட்டு ஆன்லைன்லேயே போட்டு பார்க்கலாம், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு வருவாய் ஆவணங்களை போய் பார்க்கணும். ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்தில் போய் இந்த சர்வே நம்பர் இன்னார் பேரில் இருக்குது ஆன்லைனில், இதுக்கு முந்தைய ஆவணங்கள் என்னன்னு பார்க்கணும். அங்கே இல்லைன்னா தாலுகா அலுவலகத்தில் பார்க்கணும், அங்கே இல்லைன்னா கலெக்டரேட்டில் பார்க்கணும், அங்கே இல்லைன்னா நில நிர்வாக ஆணையர், கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில் அலுவலகத்தில் பார்க்கணும். இப்படி எல்லா விதத்துலையும் செக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அதில் ஏதேனும் வில்லங்க இருக்காங்கிறத பார்த்து, வேறு ஆவணங்கள் எதுவும் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் நம்ம அந்த அடிப்படையில் இந்த பட்டாதாரர் தான் தொடர்ந்து வாராரு, இது பூர்வீக சொத்து, யாருமே வாரிசு இல்லை, இவர் பேரில் தான் இருக்குது, வேறு என்கம்பரன்ஸ் இல்லைன்னு முடிவாகிட்டால் நம்ம அந்த ஆவணத்தை பதிஞ்சிக்கலாம். ஏதேனும் அந்த நபர்கிட்டருந்து கிரயமோ வேறு வகையான ஆவணங்களோ நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் அதை விட்டு டைரெக்டாக ஒரு பட்டா இருக்குங்கிறக்கா ஒரு பத்திரத்தை ஏற்படுத்திட்டா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் யாராவது வாரிசுகள், வேறு வகையான சட்டப்படியான அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கலாம், சட்டப்படியான வாரிசுகள் இருக்கலாம், லீகல் இயர்ஸ் இருக்கலாம். இவங்க பின்னால் ஒரு வழக்கு தொடுத்து எங்களுடைய சொத்தில், கூட்டு சொத்தில், இத்தனை சொத்தில் இந்த ஒரு சொத்து மட்டும் டைரெக்டாக ஒருத்தருக்கு பட்டா மாதிரி அதன் மூலமாக பல கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க, பல லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்க, நம்ம நிறைய வழக்குகளை பார்க்குறோம். அப்போ பட்டாவை மட்டும் வச்சு எந்த ஒரு சொத்தையும் வாங்கக்கூடாது. பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து என்கம்பரன்ஸையும் செக் பண்ணணும். அதில் யார் வாரிசுகள்ங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். அவங்கள்ட்டலாம் முறையான ஒப்பீனியனோட, முறையான சம்மதத்தோட, முறையான கன்சென்ட்டோடு தான் ஒரு ஆவணப்பதிவு என்பது நடக்கணும். அதனால் பட்டா மட்டுமே சொத்தின் உரிமை ஆவணம் ஆகாது. பத்திரம் என்பது ப்ராம்ப்டாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டு, சேல் டீடு, விற்பனை ஆவணம், செட்டில்மெண்ட்டு, இனாம் செட்டில்மெண்ட் ஆவணம், கிஃப்ட் டீடு அல்லது உயில் ஆவணம், இது எல்லாம் பதியப்பட்டு இருந்தால் அந்த ஆவணங்கள் சட்டப்படி செல்லும். அதுதான் கோர்ட்டில் நிற்கும். இப்போ நீதிமன்றத்தில் வெறும் பட்டா மட்டும் நிற்காது. நீதிமன்றத்தில் எது வேலிடான டாக்குமெண்ட்டாக நீதிமன்றம் பார்க்கும்னா பதிவு கிரய ஆவணம், பதிவு செட்டில்மெண்ட் ஆவணம், பதிவு உயில் ஆவணம், இதர பதிவு ஆவணங்கள், அதுவும் முறையான சட்டப்படியான வாரிசுகள் மூலமாக வந்திருந்தால் மட்டும்தான் அதுவும் சட்டப்படி செல்லும். அதனால் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு சட்ட ஆலோசனையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.